இந்தியாவின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்று முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து அடுத்தடுத்து தேர்தல்கள் மற்ற மாநிலங்களில் நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை 2 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளது. மீதமுள்ள இடங்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகவை சேர்ந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் காலமானார். இந்த சம்பவம் திமுகவினரை அதிர்ச்சி அடைய வைத்தது. இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த மாதம் 6ஆம் தேதி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து 8ஆம் தேதி விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. பொதுவாகவே ஒரு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ உயிரிழந்தாலோ அல்லது ராஜினாமா செய்தாலோ 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும். அந்த வகையில் தற்போது இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே விக்கிரவாண்டி தொகுதிக்கு எப்போது தேர்தல் நடத்தலாம் என்பது தொடர்பான அறிவிப்பை வரும் வாரத்தில் தேர்தல் ஆணையம் வெளியிட எதிர்பார்க்கப்படுகிறதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.